அனைவருக்கும் வணக்கம். தற்போது நீங்கள் பார்ப்பது உளுந்து பிளாக் கிராம் வயல். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ வெயின் மொசைக் வைரஸ், அதாவது மஞ்சள் தேமல் நோய் தாக்கம் மிக அதிகமாக தென்படுது. ஸோ ஃபுல்லாகவே வயல் பூராவே அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதன் அருகே உள்ள கிரீன் கிராம்னு சொல்லக்கூடிய பாசி பயிர்லையுமே அதனுடைய தாக்கம் இருக்குது. இந்த மஞ்சள் தேமல் நோயை பரப்பக்கூடியது ஒரு வெள்ளை ஈ. ஸோ பெமீசியா டபாசி, ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி. ஸோ அந்த வெள்ளையை நம்ம கட்டுப்படுத்தணும். அதில் மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாம். ஸோ அதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் வண்ண ஒட்டும் அட்டை. ஒரு ஏக்கருக்கு 20 நம்பர் வச்சிட்டோம் அப்படின்னம்னா ஸோ அந்த வெள்ளையை போய் அதில் ஒட்டிக்கிட்டு இறந்துடும். மிக முக்கியமாக உளுந்து அல்லது பாசிப்பயிறு 2 அல்லது 3 இலை வரப்போ சிஸ்டமிக் இன்செக்டிசைட் என்று சொல்லக்கூடிய ஊடுருவி பாய்கின்ற பூச்சிக்கொல்லி மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்ப இந்த வெள்ளையை நம்ம கட்டுப்படுத்தலாம். இது சீடுபான் விதை வழியாகவும் பரவக்கூடியது. அல்லது செடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு செடியில் வெள்ளையை உட்காந்துச்சுன்னா அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் உட்காரதோ அதன் தாக்கம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். கடந்த ஒரு சில வருடங்களாகவே, ஒரு 3 அல்லது 4 வருடங்களாகவே இது போன்று உளுந்து பாசிப்பயிரில் மஞ்சள் தேமல் நோயோட தாக்கம் மிக அதிகமாக தென்படுகின்றது. எனவே இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் வண்ண ஒட்டும் அட்டை நாம் அவசியம் வைக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக பிளாக் கிராம். ஸோ அதன் அருகே இருக்கக்கூடிய மற்ற கிரீன் கிராம்னு சொல்லக்கூடிய பச்சை பயிரிலுமே இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக தென்படுகின்றது. எனவே இவற்றினை பரப்புவது வெள்ளையி. அந்த வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம அவசியம் மஞ்சள் வண்ண ஒட்டும் அட்டை வைக்கணும். அடுத்து ஊடுருவி பாய்கின்ற பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம அவசியம் தெளிக்கணும். அல்லது ஆன்டிவைரல் பிரின்சிபல் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நொச்சி இலைச்சாறு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த நோயினுடைய தாக்கத்தை நாம் பரவாமல் தடுக்கலாம். ஸோ இது போன்ற பூச்சிக்கொல்லி மருந்து நொச்சி இலைச்சாறு சேர்க்குறப்ப அவசியம் ஒட்டுந்திரவம் சேர்த்துக்கணும். அல்லது நீம் காம்பவுண்ட், அதாவது நீம் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய அசாடிரெக்டின் 10,000 ppm அல்லது அசாடிரெக்டின் 5,000 ppm அல்லது அசாடிரெக்டின் 3,000 ppm அல்லது அசாடிரெக்டின் 300 ppm. ஸோ அந்த ppm லெவலுக்கு தகுந்த மாதிரி டோசேஜ் நம்ம சேர்த்துக்கிறப்ப ஸோ வேப்ப எண்ணெய் அசாடிரெக்டின் ஒட்டும் பசையாகவும் வேலை செய்யும். பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும், பூச்சியினுடைய தாக்கத்தையும் குறைக்கும், பூச்சிகளுடைய முட்டையையும் அழிக்கக்கூடியது. எனவே அடுத்தடுத்த வருடங்களில் இது போன்று நாம் உளுந்து அல்லது பாசிப்பயிர், அதாவது பச்சை பயிர் தெளிக்கும் பொழுது ஸோ அவசியம் நாம் இந்த நோய் பரவாமல் தடுக்கிறதுக்கு மஞ்சள் வண்ண ஒட்டுமட்டை அவசியம் நாம் வைக்கணும். அடுத்து மிக முக்கியமாக விதைநேர்த்தி பண்ணலாம். ஸோ விதைநேர்த்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி. சாறு உறிஞ்சும் பூச்சியினை கட்டுப்படுத்தக்கூடிய விதைநேர்த்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஸோ மிக முக்கியமாக இமேடாக்ளோபிட். ஸோ அதில் 70 WS 1 கிலோ விதைக்கு 7 முதல் 10 மில்லி கவுச்சோன்ற ட்ரே நேமில் கிடைக்கும். அல்லது தயாமீத்தாக்சம் 70 WS குரூசியன்ற பேரில் கிடைக்கும். 1 கிலோ விதைக்கு 7 முதல் 10 மில்லி அல்லது 10 கிராம் என்ற அளவில் விதைநேர்த்தி செய்வதன் மூலம் இதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.